கேமரா ஜேர்னலிஸ்ட் சங்கம், இந்த ஒரு சங்கம் தான் இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு சங்கங்கள் மிக அதிகமாக இருக்கு. தம்ப்லைன் வைக்கிறதுக்குன்னு தனியா ஒரு சங்கம் இன்னும் ஆரம்பிக்கல யாரும். அண்ணாமலைக்கு ஆப்படித்து எஸ்வி சேகர்னு போடுறாங்க. ஏன்னா அது இது ஆனாவுக்கு ஆனா, இது நான் எதுக்கு போய் ஆப்படிக்கணும் சொல்லுங்க? அவங்களே அடிச்சுப்பாங்க அரசியல்ல. இப்போ நம்ம பாதி இங்கிலீஷ் படம் தான் எடுத்துட்டு இருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தமிழுக்கு மாத்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கஷ்டம் இல்லாம உழைக்காம எதுவுமே வராது. நான் ரூமுக்குள்ளேயே இருப்பேன், எல்லாரும் வந்து எனக்கு ஓட்டு போடணும்னா போடவே மாட்டாங்க. அதே போலதான் நான் வீட்லயே இருப்பேன், என்னை வந்து ஷூட்டிங் எடுத்துக்கன்னு எப்படி எடுப்பாங்க? யாரும் எடுக்க மாட்டாங்க. ஷூட்டிங்னா நம்ம கேமரா இருக்கிற இடத்துக்கு தான் நாம போகணும். எனக்கு இந்த சினிமா ஃபங்க்ஷன்லாம் அந்த சொன்ன டயத்துக்கு போய் பழக்கம். 6 மணிக்குன்னா இங்கே 6 மணிக்கு வந்துடுவேன். வந்தால் அந்த 2 மணி ஃபங்க்ஷனே முடிஞ்சிருக்காது. அது ரொம்ப பார்த்து கொஞ்ச நேரம் அந்த சில சினிமா தேட்டர் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டா இந்த கதவு திறக்கும்போது கிளைமேக்ஸ் நீங்கள் எட்டி பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது சேரெல்லாம் போட்டுருவாங்க, எல்லாம் பண்ணிவிடுவாங்க. வந்துட்டுருக்கார் சார், கிளம்பிட்டார் சார், எங்கே திருப்பதி கிட்ட, எப்போ வருது இங்கே தெரியாது. ஆனால் அது பழகி போச்சு நமக்கு. அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே காலையில் வந்தீங்கன்னா ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒரு ஷோ இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் என்ன சார் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ப்ரொஃபஷன் தானே அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு காரணம் கேமரா ஜேர்னலிஸ்ட் சங்கம், இந்த ஒரு சங்கம் தான் இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு சங்கங்கள் மிக அதிகமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் பெப்சி இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போது நாங்கள் ஒரு ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், கூட்டமைப்பு தொழிலாளர்களுக்காக. இது நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அது கூட முதல்ல எதிர்ப்பெல்லாம் வந்தது. அப்போ நாங்கள் சொன்னோம், டி நகரில் போனீங்கன்னா 30 ஜவுளி கடை இருக்குது, 40 நகை கடை இருக்குது. இங்கே மட்டும் எப்படி ஒன்றே ஒன்று அப்படின்னா அது சரியாக வராது. இருக்கட்டும், காம்படிட்டிவாக இருக்கணும். ஒருத்தர் யார் அதை பணம் கொடுக்கிறவர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமை பணம் கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கு தான் இருக்கணுமே தவிர, உன் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடு, நான் சொல்கிறவனுக்கு கொடுன்னு சொல்கிறதுக்கு வேறு எந்த கிராஃப்ட்டுக்கும் கிடையாது. சினிமா இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு ஆச்சு. அந்த கேமரா, மிச்சல் கேமரா, ஏரிஃப்ளெக்ஸ் கேமரா எல்லாம் போய் இப்போது அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுறாங்க. iPhone 17 எடுத்தோன்னா நீங்கள் இங்கிலீஷ் படமே எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போவும் நம்ம பாதி இங்கிலீஷ் படம் தான் எடுத்துகிட்ருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தமிழுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்ததுக்கு காரணம், நான் வந்து நார்தருங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பத்தில் நான் நடத்தினேன். ஒரு 1.5 வருஷம் நான் அதில் ஆசிரியராக இருந்தேன். அதற்கு பிறகு இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி சோழின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன். அப்போது தினமலர் ஆசிரியர் என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த சோழி நடத்தினா என்ன வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னார். நீங்கள் சொல்லுங்கள், என்ன உனக்கு வருஷத்துக்கு 2 கோடி ரூபா நஷ்டம் வரும் அப்படின்னார். சரி, அவருடைய அறிவுரையை கேட்டு அதை மட்டும் ஒரு டிஜிட்டல் மேகசின் மாதிரி அப்படியே ரன் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். காரணம் என்னென்னா, சோழிங்கிறது போட்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடியது. அதை ஆரம்பிக்கிறவனுக்கே அந்த எதிர்காலத்தை பிரச்சனையாக இருக்குன்னு அதை நம்ம ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன். நான் திரைப்படத்துறையில் முதலாக நுழைந்தது வந்து 1969 வருஷம். நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் அது அப்போ நான் வந்து சவுண்ட் என்ஜினியராக நம் நாடு ஒலிச்சித்திரத்தை ரேடியோ சிலோனுக்கு ஒலிபரப்பு பண்ணேன். அதுக்கு அடுத்த படம் வசந்த மாளிகை. அதுக்கப்புறம் 275 ஒலிச்சித்திரங்கள் நான் ரேடியோ சிலோனுக்கு பண்ணியிருக்கேன். அது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அப்புறம் முதலாக வர்த்தக ஒலிபரப்பில் ஆல் இண்டியா ரேடியோவில் முதல் விளம்பரம், ரேடியோ விளம்பரம் நான் தான் பண்ணேன். கண்டினியூஸாக 4 வருஷம் ஆல் இண்டியா பெஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவார்டு வாங்கியிருக்கேன். இது ஒரு பக்கம். ஆனால் 1970 முதலாக ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக நான் என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து மோகம்ங்கிற மலையாள படம். அது வந்து யூசர் டிக்கெட் படம். அந்த மலையாள படம்னு நீங்கள் வேறு மாதிரி பெரிய ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துருப்போம் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. அது வந்து அப்படி முகங்கள்,
அப்புறம் என் நண்பன் கமலஹாசன் அவர்கள் நடித்த வயநாடன் தம்பான், அது கூட நம்ம சித்ரா லக்ஷ்மண் தமிழில் இது டப் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பேர் வச்சார், கமலஹாசனின் கன்னி வேட்டை அப்படின்னு வச்சார். அது ஏன்னா அப்போல்லாம் நிறைய படம் வரும் அந்த ராஜகுமாரி தேட்டரில். அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா இது படம் அல்ல பாடம்னு போட்டிருக்கும். நான் கேட்பேன், தயாரிப்பாளருக்கா இல்லை பார்க்குறவங்களுக்கா அப்படிம்பேன். அது கூட அன்றைக்கி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதாவது எடுத்ததை பார்க்குறவங்க அழுதாக்க அது டிவி சீரியலாம், எடுத்தவனே பார்த்துட்டு அழுதா அதுதான் சினிமாவும். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது பல விஷயத்தில். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் வருஷத்துக்கு சுமார் 300 படங்கள் வருது. இன்றைக்கி புதுசாக தயாரிப்பாளர் சங்கத்தில் புதிய ஒரு அடுத்த நியூ குரூப் வந்திருக்காங்க. அவர்கள் கண்டிப்பாக தமிழ்குமரன் என்னுடைய நல்ல நண்பர் தான். அவர் தலைமையில் வந்திருக்கிறதுனால ஆந்திராவில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய படம் ஒன்றுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அன்றைக்கி 2 சின்ன படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரணும். ஒரு அங்கே ஃபுல்லாச்சா சரி இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கு வாய்ப்பே கொடுக்காத இருக்கும்போது பல படங்கள் 100 தியேட்டர் கஷ்டப்பட்டு பணம் கட்டி போட்டால் கூட ஃபஸ்ட் ஷோலேயே ஆள் இல்லைன்னு தூக்கிடுறாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது சென்ட்ரல் பாலிடெக்னிக் படிக்கும்போது ஈராஸ் தியேட்டரில் படம் பார்க்க போவோம். நாங்கள் 5 பேர் மட்டும் போவோம். அப்படி பார்ப்போம். பார்த்துட்டு நேரம் அப்படி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போய் மெயின் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் இல்லை தம்பி நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிச்சிடுவோம். திருவான்மியூர் தியாகராஜா நாங்கள் படம் பார்த்தா அது கல் கட்டடமாகவே மாறிச்சு. 25 பைசா தான் அப்போ டிக்கெட். அப்போ அந்த திருவான்மியூர் தியாகராஜாவில் நாங்கள் படம் பார்த்ததுக்கு என்ன பெரிய காரணம்னா, அங்கேயும் ஷோ 5 மணிக்கு விடும், எங்கள் காலேஜும் 5 மணிக்கு விடும். அதனால் வீட்டுக்கு லேட்டாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒரு அந்த சினிமா ஆர்வம் அது நிறைய செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், யங் ஜெர்மன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு 80 படம் பார்த்தேன். இந்த தேட்டர் அந்த தேட்டர்னு சைக்கிளில் அங்கேயும் இங்கேயும் போய் பார்த்து உனக்கு என்ன கிடச்சிதுன்னாங்க. 2 மாதம் டைஃபாய்டு தான் கிடச்சிது எனக்கு. என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த சினிமாவுடைய ஆர்வம், நான் டெக்னீஷியனாக வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் டைரக்டர் பாலச்சந்தர் நம்மளை ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்திட்டார். அது வந்தேன் ஆச்சு, 90 படம் பண்ணியாச்சு. அதில் என்னன்னா எனக்கு பெருமையான ஒரு விஷயமா நான் நினைக்கிறது, யாருடைய 1 பைசா அட்வான்ஸ் கூட என்கிட்ட கிடையாது. படம் பிடிச்சா பணம் வாங்கிப்பேன், இல்லைன்னா வேணான்னு சொல்லிவிடுவேன். அது இன்னி வரைக்கும் அதை தான் நான் பண்ணுறேன். ஒரு ப்ரொடியூசர் சொன்ன, அந்த கஷ்டமே வேணாம் சார், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. கொடுத்தா தானே வாங்கிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு, அதுக்காக சொல்கிறேன். பட் இப்போது இந்த தியேட்டரில் ஒரு 150 பேர் கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நாளைக்கு 10 லட்சம் பேருக்கு போய் சேருதுன்னா அதற்கு காரணம் இத்தனை கேமராஸ், இத்தனை கேமராமேன் யூனிட், இதுதான் போய் சேருது. பிஆர்ஓ அப்படிங்கிறது தான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போல்லாம் ஆல்பம் போடுவாங்க. இப்போ ஆல்பமே கிடையாது, எல்லாமே செல்ஃபோனில் வந்துருச்சு. படமே செல்ஃபோனில் தானே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆல்பம் அதை ரெடி பண்ணி அதை ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்து, இன்றைக்கும் அந்த பிஆர்ஓ தானே ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க, பிஆர்ஓ தான் கொடுக்குறாங்க. அதே போல் கேமராமேன் பத்திரிகையாளர் சங்கம்னா ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க சொன்னாங்க, என்னை அழகாக காட்டுங்க அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல, இல்லை அழகாக காட்டும், அழகாக தான் இருக்கீங்க, ஒன்றும் நான் வேறு ஏதாவது சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை அழகாக இருக்கீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக இருக்கிறவங்களையும் மோசமாக கூட காட்ட முடியும். ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கிறவங்கள அழகாக காட்டுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ரொம்ப செலவாக முடியுமாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிப்பதுடைய நோக்கம் என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சங்கம் ஆரம்பிப்பது என்னன்னா, தனிப்பட்ட நபர் அரசாங்கத்துக்கிட்ட போய் எனக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக ஒரு அமைப்பின் வழியாக போய் கேட்டால் அது உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கி திரைப்படத்துறையினருக்கு எது வேண்டுமோ அதை செய்து கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட அணுகிறதும் ரொம்ப சுலபம். எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, சார் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, ஓகே பண்ணி கொடுத்துடலாம், அவ்வளவு கேஷுவலாக செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார். இந்த அரசும் இருக்கிறது. யார் எந்த துறையில் யார் சினிமாவில் எந்த யூனியன் ஆரம்பித்தாலும் அரசனுடைய ஆதரவு தேவை. அதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. யார் எந்த கட்சியில் வேணா இருக்கலாம், அது வேறு, அது ஓட்டு போடுறதெல்லாம் வேறு விஷயம்.
அரசினுடைய ஆதரவு நமக்கு தேவை. அது மற்றும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏனென்றால் நாம் நம்மளுடைய பர்சனல் விருப்பு வெறுப்புகளெல்லாம் இந்த மாதிரியான மேடையில் காட்டும்போது அது நம்மளுடைய சங்கத்தை பாதிக்கும். சங்கத்துக்குள்ள பிரச்சனையா அது கமிட்டியில் பேசணும். அந்த மாதிரி இருங்க. அதே போல் வரவங்க எல்லாரையும் மெம்பராக சேர்த்துக்கணும். எங்கிட்ட 500 மெம்பர் இருக்கான், 800 மெம்பர் இருக்கான், அவசியமே இல்லை. நீங்கள் 100 மெம்பர் இருந்தால் கூட அந்த 100 பேருக்கு உண்டான ஸ்ட்ரென்த் அதுதான் முக்கியம். கூட்டமாக இருக்கிறதுங்கிறது மட்டும் அது மட்டுமே பெருமையாகாது. எங்கிட்ட இருக்க 100 பேர் எவ்வளோ என்ன பிரமாதமான கேமராமேன் தெரியுமா, எவ்வளோ பிரமாதமான ப்ரெஸ் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் என் பேரனோடு சேர்ந்து ஒரு சின்ன ரீல் ஒன்று பண்ணேன். அதுக்கு கூட ஒரு அரசியல் ரீதியான நான் யாரையோ சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நானும் என்னுடைய இது ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது. ஹீரோ நான் இன்னும் என்னோடய கூட இருக்க நடிக்கிற ஹீரோவும் ஒரு படத்துக்கு போயிட்டு வெளில வரும். அந்த தேட்டர் வாசலில் ஒரு பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரனுக்கு என்னோட கூட நடிக்கிற ஹீரோ ஒரு 500 ரூபா பணம் போட்டான். நான் கேட்டேன், உனக்கு ஏதாவது இது இருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் 500 ரூபா போடுற, அப்படிலாம் சொல்லாத மச்சான். என்ன இருந்தாலும் அவர் என்ன முதல் படம் எடுத்த ப்ரொடியூசர், இவரை வச்சு எடுத்தார். அதனால் அப்படி இதை தெரியாதனமாக ஒரு வருஷம் முன்னாடி போட்டேன். அது புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நான் யாரையோ சொல்கிறேன், நான் எதுக்கு யாரையும் சொல்ல போகிறது, நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். என்னுடைய முன்னாடி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்த என்னுடைய அருமை நண்பர் ராமநாராயணன் மகன், அவர் கூட தான் ராமநாராயணன் எல்லாம் 1 லட்சம் 2 லட்சத்துக்கெல்லாம் படம் எடுத்து அவர் மொத்தம் 126 படமுமே 140 லட்சம் ரூபாய்க்கு தான் எடுத்திருப்பார். 1 கோடி அவ்வளோதான் எடுத்திருப்பார். ஆனால் முரளி ஒரே படத்தில் மெர்சலில் 140 ரூபாய் விட்டார். அதுக்காக காரணம் நான் யாரையும் சொல்ல மாட்டேன், அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும், அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரிதாபப்பட முடியுது. ஏனென்றால் சினிமாவில் இது அப்புக்குட்டி யாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்த்தா அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு 19-20 வருஷத்துக்கு முன்னாடியோ 24 வருஷத்துக்கு முன்னாடியோ 100 பேரில் ஒருத்தனாக ஒரு கேட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கூட்டத்தில் நடித்த சூரி இன்றைக்கி ஒரு 6 பேக் ஹீரோவாக நடத்திய அந்த பொசிஷன் வர்றதுக்கு 24 வருஷம் ராப்பகலாக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. கஷ்டம் இல்லாமல் உழைக்காமல் எதுவுமே வராது. நான் ரூமுக்குள்ளேயே இருப்பேன், எல்லோரும் எனக்கு ஓட்டு போடணுன்னா போடவே மாட்டாங்க. அதே போல் தான் நான் வீட்லேயே இருப்பேன், என்னை ஷூட்டிங் எடுத்துக்கிறேன்னு எப்படி எடுப்பாங்க? யாரும் எடுக்க மாட்டாங்க. ஷூட்டிங்னா நம்ம கேமரா இருக்கிற இடத்துக்கு தான் நாம் போகணும். அதுதான் நமக்கு. அதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போது கிட்டத்தட்ட நிறைய பேசுவாங்க. உங்களுக்கு எதை எப்படி போடணும், அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கணுங்கிறது தான் உங்களுக்கு பெரிய இது. அந்த தலைப்பை பார்த்துட்டு நானாக இப்படி பேசியிருக்கேன்னு பார்ப்பேன், அந்த தலைப்பே வராது அதில். அதை பற்றி அது அவர் சொன்ன மாதிரி தான், காதலுக்கு பூ அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு தம்ப்லைன் வைக்கிறதுக்குன்னு தனியாக அது ஒரு சங்கம் இன்னும் ஆரம்பிக்கல யாரும். அது ஒரு பெரிய விஷயங்க. தம்ப்லைன்ங்கிறது அவ்வளோ அந்த கேட்சியான ஒரு விஷயம். அண்ணாமலைக்கு ஆப்படித்து எஸ்வி சேகர்னு போடுறாங்க. ஏன்னா அது இது ஆனாவுக்கு ஆனா. இது நான் எதுக்கு போய் ஆப்படிக்கணும் சொல்லுங்கள்? அவங்களே அடிச்சுப்பாங்க அரசியலில். நான் புதுசாக யாருக்கும் போய் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி. ஆனால் அந்த கேப்ஷனை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும், என்னடா இது இப்படி போட்டாங்களே அப்படின்னு. ஆனால் உள்ள மேட்ரு இருக்காது, ஏதோ ஒன்று. அந்த தம்ப்லைன் வைக்கிறாங்க பாருங்கள், அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரே ஒரு விஷயந்தான், டயர்டாச்சுன்னா அன்றைக்கி அந்த ஒர்க்குக்கு போகாதீங்க, அவ்வளோதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஃபுல் என்த்துவோடு போங்க, அப்போ தான் உங்களால் 100% அவுட்புட் கொடுக்க முடியும். என்ன இங்கே தானே பேசுகிறாங்க, அங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு அந்த பக்கம் உட்காந்து காஃபி சாப்பிட்லான்னா இல்லை. இங்கே பேசுகிறது அனைத்தும் உங்கள் காதுக்குள்ளே போயிட்டே இருந்தால் தான் எதை வச்சுக்கலாம், எதை எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். பொது வாழ்க்கையில் எதை பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாதுங்கிறது பேசுகிறவங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் தம்ப்லைன் போடுறவங்க எதை வச்சுக்கணுங்கிறத விட எதை வச்சுக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்களோ அதை தூக்கி முதல்ல போட்டுடணும்.
அதுதான் ட்ரேட் சீக்ரெட். பார்த்துக்கங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தினுடைய அதுவும் விஜய் சேதுபதி வந்துட்டு பாராட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. சினிமாவில் எனக்கு பிடித்த மிக நல்ல மனிதர்களில் ஒருவர் விஜய் சேதுபதி. ரொம்ப இன்றைக்கும் தன்னோட பழகின நண்பர்களுக்காக என்ன வேணால் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த குணம் இருக்குது பாருங்கள். இன்னும் சில பேர் இருக்காங்க, 2 பேர் வந்தாக்க என்ன கூட்டமாக வரீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் கூட்டம் தேவைப்படுது. கூட்டங்கிறது வந்து அது தானாக சேர்ந்த கூட்டமாக இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. அதனால் நமக்கு எது பேசினாலும் லேசாக அரசியலில் வந்து நிற்குது. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கேமரா பத்திரிகையாளர்கள் சங்கம், நான் முதல்ல எனக்கு ஃபோனில் மட்டும் சொன்னாங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னேன். இன்றைக்கி பார்த்தா திடீர்னு நியூஸ் 7 ஒரு ப்ரோக்ராம், அங்கே ஒரு தங்கத்தாரகை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, அவார்டு கொடுக்குற இது. நம்ம சும்மா இல்லாமல் என்ன தங்க இத்து போடவே இல்லை அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். அதை பற்றியெல்லாம் அதே போல் தான் ஒரு கட்சி ஆரம்பித்த போது இதில் ஏன் இக்கு வரலன்னு கேட்டேன். அப்புறம் இக்கு போட்டாங்க, இதில் இத்து போட்டாங்க. இன்றைக்கி இத்து போடல. இனிமேல் அந்த டெலிகாஸ்ட் ஆகும்போது இத்து போடுவாங்களே என்னன்னு தெரியாது. எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து தவறுகள் தான் கண்ணில் தெரியும். நான் வண்ணக்கோலங்கள் டெலிகாஸ்ட் ஆன பிறகு அதை 10.5 மணி நேரம் எடிட் பண்ணேன். எங்கள் அப்பா கேட்டார், ஏன்டா டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு, இதை போய் ஏன்டா எடிட் பண்ணுறேங்க? இல்லை ஒரு சில இடத்துல சின்ன சின்ன தப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு. அதற்கு பிறகு அது 11 முறை ரீடெலிகாஸ்ட் ஆன ஒரே சீரியல் இந்தியாவிலேயே இந்த என்னுடைய வண்ணக்கோலங்கள் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நாம் செஞ்சால் இன்னொருத்தருக்காக இல்லை, நம்ம சந்தோஷத்துக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கிறது. அது கண்டிப்பாக வந்து சேரும். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். மீண்டும் மீண்டும் இந்த சங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் தலைவர், அப்புறம் பொருளாளர் தான் முக்கியமாக சொல்லணும். அவர் தான் இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருப்பார். எடுக்க மாட்டேங்கிறாரா? ஸ்பான்சர் வந்திருக்காது. வரும் அது மாதிரி எல்லாம் வரும். அப்போது சண்டையே வராதுங்க. அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் தான் பொருளாளர். எந்த சங்கத்தில் எலெக்ஷன் வருதோ துட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். நான் ஒரு சங்கத்தில் இருக்கேன், சின்னத்திரை நடிகர் சங்கம், 32வது வருஷம். எலெக்ஷனே கிடையாது, நான் தான். அதுலேயும் 350 பேர் இருக்காங்க. கெஞ்சுவோம், டே யாரோ வாங்கடா. இல்லை நீங்கள் இருக்குது சார், நீங்கள் இருக்குது. ஏன்னா பணம் வச்சுக்க மாட்டோம் நாங்கள். அதுதான் அதற்காக சொல்கிறேன். பணம் எங்கே ஜாஸ்தி வருதோ அங்கே தான் பிரச்சனையும் பிரிவினையும் வரும். அதனால் வர பணத்தை அப்பப்போ நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் என்னுடைய பேசிக்கான இதில். அதே போல் தமிழ்நாடு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் ஒரு டப்பிங் யூனியனும் நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயும் 200 பேர். அந்த 200 எல்லாரையும் சேர்த்துக்கிறது இல்லை. ரோட்டில் போகிற பூ வைக்கிறவங்க, பழம் வைக்கிறவங்க, அவங்கெல்லாம் சேர்த்துக்கிறது கிடையாது. யார் நிஜமாகவே டப்பிங் பேசுவாங்களோ அவங்கள தான் நாங்கள் டெஸ்ட்டு வச்சு சேர்த்துப்போம். அவங்க வாய்ஸை வந்து நேரடியாக தயாரிப்பாளர் கேட்டு டைரெக்டாக செலக்ட் பண்ணலாம். நடுவில் மீடியேட்டர்லாம் கிடையாது. அதுக்கு 10% யாரும் பிடிக்க மாட்டாங்க. அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அந்த பணம் அவங்களுக்கே போகும். ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த பணம் போகணுமே தவிர நடுவில் மீடியேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த பணம் கொடுக்க ஆரம்பித்தா அப்புறம் நாங்கள் நிர்மலா சீதாராமன் சொல்லிவிடுவோம். அதனால் இந்த மாதிரி எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் கலைந்தால் தமிழ் திரையுலகம் இன்னும் மிக சிறப்பாக வளரும். நீங்கள் இருக்கிறவங்களாம் நல்ல யங்ஸ்டர்ஸ். உங்கள் எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரப்போகின்ற பண்டிகை தினங்களுக்கு உண்டான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரும் 1ஆம் தேதி அன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பிறந்தநாள். அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய இந்த கேமரா பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.